நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து டிவிகேல இணைஞ்சிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி நிறைய கட்சிகளில் இருந்திருக்காரு. இப்போ வந்து டிவிகேல இணைஞ்சிருக்காரு. அவர் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு பேச்சாளர். அவரை வந்து டிவிகே யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கா, இல்லை திரும்ப யங்ஸ்டர்ஸை தான் நாங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போவோம்? அவர் வந்து நான் கட்சியில் பணியாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லலை. அப்படின்னு பேட்டிகள் பல பேட்டி கொடுத்துட்டு வராரு. வந்து எனக்கு வயசாகி போச்சு, நான் கட்சியில் போயிட்டு நான் எல்லா கட்சியிலும் இருந்துட்டு வந்தேன், நான் கட்சியில் போய் பணியாற்றலை, தேவைக்காவில் நான் ஒரு பேச்சாளராக வந்து நான் ஒரு அனல் தெரிக்கக்கூடிய ஒரு பேச்சாளராக ஒரு குமரி மாவட்டத்தில் ஒரு 17 வயதில் வந்து கல்லூரியில் படிக்கிற காலத்தில் வந்து நான் ஸ்டாப்பாக பல மணி நேரங்களில் பேச ஆரம்பித்து அப்படி என் பேச்சை துவங்கி எப்படி பாரதி வந்து எமக்கு தொழில் கவிதை அப்படின்னு சொன்னான்னா எனக்கு தொழில் வந்து பேச்சு தான், அதை வச்சு நான் சம்பாரிச்சு ஓப்பனாகவே சொல்லிட்டார். ஆனால் தம்பிக்கிட்ட போய் கேட்டேன் நான், வெறும் பேச்சா மட்டும் இல்லாமல் கவியரங்கம் நடத்தலாமா, பட்டிமன்றம் நடத்தலாமா, நம்ம கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாமா அப்படின்னா நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்கண்ணே, உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது அப்படின்ட்டார். இதை விட என்ன வேணும்? அவருக்கு வந்து பல லட்சம் பேர் பல கோடி பேர் ரசிகராக இருக்கும்போது நான் உங்கள் ஃபேன் அப்படின்னு சொன்னோடனே நான் முயற்சி செலுத்து போனேன் நான் அப்படின்னு. அது ஒரு பெரிய இதுவான விஷயம் தான். அதை விட ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து இன்னைக்கு விஜய்க்கு இருக்கிற மாஸ் வந்து அவ்வளோ பெரிய மாஸ் இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து நான் உங்கள் ஃபேன் சொல்லும் பொழுது எப்படி இருக்கும் அந்த இடத்துல வந்து அது நிகழ்ந்து ஐஸ் வைக்கிறதுக்காக இல்லை, நிகழ்ந்து சொன்னது. இந்த மாதிரியான பேச்சாளர்கள் வந்து ஒரு கட்சிக்கு அவசியம் தேவை. வந்து நீங்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் அடுத்த தலைவர்கள் யாரும் தேவைக்காவில் பேசுறதுக்கானது இல்லைங்களா? வந்து நீங்கள் வந்து இவங்கெல்லாம் அனுபவம் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு நெருப்பு பேச்சுன்னுவாங்க. நாஞ்சில் சம்பத்தோடைய பேச்சு வந்து அது திராவிட அரசியலை திமுகவை எதிர்த்து பேசுமா அப்படின் பொழுது தேவைப்பட்டால் சிலதை சுட்டி காட்டு பேசுவேன் நான். அது தவிர எல்லா மாநில மத்திய அரசு சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள்லாம் இருக்கும். வந்து ஒரு பெரும் இளைஞர் பட்டாலும் இந்த இளைஞர் பட்டாலும் ஒரு புது ரத்தத்தோடு உள்ளே இறங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம் இருந்தால் என்ன, ஒரு கைடாக இருந்தால் என்ன, பேசினா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பலம். நீங்கள் சொல்கிற மாதிரி அதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து